இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளிலே இனியனல் வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துறவியான கன்னி லீமா நகர் புனித ரோஸ் அவர்களை தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பினால் பற்றி எறிந்த புனித ரோசுக்கு உலகை துறக்கவும் ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரமளித்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் வாழ்வில் வழிகளை பின்பற்றி மறுமையில் உமது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மூழ்கி திளைத்திட அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன்னை காக்கும் பொறுப்பினை உடைய ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. ரூத் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 8 முதல் 11 மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது.
பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புதுவாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 70 மேலாய் விளங்கும். மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர்.
ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தெய்வத்தாயை எங்களுக்கு அன்னையாக கொடுத்து அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் புரிந்திருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளில் உமது திருவுளத்திற்கேற்ப செயல்பட்டு நாங்கள் எப்பொழுதும் நன்மையை விரும்பி நாடி தேடுகிறவர்களாக இருக்கவும், எல்லோரையும் நேசித்து அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கவும், ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்திலிருந்து விலகிச் செல்லாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், தாறுமாறான ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை வாழாமல் உமக்குகந்த வாழ்க்கை வாழ அருள் தாரும். உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்று கடைபிடிக்கின்ற நல்ல மகனாக மகளாக வாழச் செய்தருளும். ஒருபோதும் தீய பழக்க வழக்கமோ, ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விலகிச் செல்லுகின்ற சாத்தானினுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற போக்கினையோ எங்களிடமிருந்து அகற்றும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காயங்களை, மனக்கசப்புகளை, தீமைகளை அகற்றி தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மாமியார் மருமகள் இவர்களுக்கிடையே நல்ல உறவு நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. நாம் பார்க்குற சீரியலில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும், மாமியார் வில்லியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மருமகள் வில்லியாக இருப்பாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய சீரியலே ஓடுது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது, அல்லது விவிலியம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கிறது. ஒரு மாமியார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மருமகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்ன, புரிதல்கள் என்ன என்பதை தெளிவாக அழகாக விளக்குகிறது ரூத் நூல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நகோமிக்கு போவாசு என்கிற ஒரு உறவினர் இருக்கிறார். தன்னுடைய மகன்கள் இறந்தபோது நகோமி தனிமையாக விடப்படுகிறாள்.
தனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய மருமகள்களை வீட்டிற்கு போங்கள் என்று அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் ரூத்து, நான் போக மாட்டேன், சாகவும் தயாராக இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று சொல்லி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரூத்து மாமியாரான நகோமியுடன் உடன் தங்குவதை பார்க்கிறோம். அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதனால் வயல்களுக்கு போய் அங்கே சிந்தி கிடக்கிற கதிர்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அதன் வழியாக தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படியாக போவாசு என்கிற ஒரு மனிதருடைய நிலத்திற்கு சென்று அந்த இடத்தில் நெற்கதிர்களை சேகரிக்க செல்லுகிறார் ரூத்து. சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது, போவாசு மிகுந்த கருணை உடையவராக இருந்தார். அவருடைய கருணையினால் நகோமியும் ரூத்தும் இந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். மகளே, நீ கவலைப்படாதே, நான் சொல்வதை கேள், இந்த வயலை தவிர்த்து வேறு எங்கும் போகாதே, பிற ஆண்கள் உனக்கு தொல்லை கொடுக்கக்கூடும், எனவே நீ மிகுந்த கவனத்தோடு இரு. உனக்கு தண்ணீர் வேண்டுமா? தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பருகிக்கொள். உனக்கு தேவையான தானியத்தை என்னுடைய நிலத்திலிருந்து நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி மிகுந்த கருணையை, இரக்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாமும் கூட இப்படிதான் கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களின் மீது மிகுந்த கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் சென்னையிலும் கூட சில போராட்டங்கள் வெடித்ததை நாம் பார்த்தோம். குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லலாம். அந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு மிகுந்த ஊதியம் வேண்டும் என்றும் தங்களுடைய பணியினை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் போராடினார்கள். அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டு சமூகத்தில் நலிவுற்று இருக்கிற மக்களின் மீது இரக்கமுடையவர்களாக, கனிவு நிறைந்தவர்களாக, கருணையுடன் அவர்களை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை தாக்குவதோ, சிறையில் அடைப்பதோ, அவர்களை துன்புறுத்துவதோ கூடாது. ஏனென்றால் அவர்களால் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தூய்மை செய்தால்தான் பல சாக்கடைகள், கழிவுகள் எல்லாம் தூய்மை பெறக்கூடியதாக மாறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு பணியினை தினந்தோறும் சகிப்புத்தன்மையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது மிகுந்த அக்கறையும் கருணையும் உடையவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புரிதலை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலிருந்து நாம் ஒப்பிட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று மாமியார் மருமகளுக்கிடையே இருக்கிற நல் உறவு நிலை என்பது மிகவும் அவசியம். ஒருவர் மற்றவரோடு அன்புறவு கொள்ளக்கூடியவர்களாக, ஒருவர் மற்றவருடைய நலனை புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளின் இந்த முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அதே போல இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் பல படிப்பினைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பல சட்ட திட்டங்களை, விதிமுறைகளை நம் மீது திணிப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சொல்வார்களே தவிர செயலில் காட்ட மாட்டார்கள். நம்மில் பல பேர் கூட, என்னை உட்பட, பல நேரங்களில் பல வாக்குறுதிகளை கொடுப்போம், பலவற்றை பேசுவோம். ஆனால் அவற்றை நாம் செயலில் வெளிப்படுத்துகிறோமா? அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறோம், அன்பு உண்மையிலேயே பிறர் மீது அக்கறை கொண்டு அன்பு செலுத்துகிறோமா? இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம், இரக்கம் மிக்கவர்களாக வாழ்கிறோமா? ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், ஒருவர் மற்றவரை, ஏன் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, நம் உற்றார் உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம், தாராள உள்ளத்துடன் இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். சொல்லுகிறோம், அவற்றை செயலில் செய்கிறோமா என்று நாம் சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. சகோதர சகோதரிகளே, அதுபோலவே இன்றைய நாளிலும் கூட புனித லீமாரோஸ் அவர்களை நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. பெரு நாட்டில் லீமா என்கிற அந்த நகரத்தில் 1586 பிறந்தவர். இவர்
நோயில் இருப்பவர்களுக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏழை எளிய மக்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து அவர்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்தவராக இருக்கிறார். தேவையில் இருப்போரை கண்டு அவர்களினுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்தவராக இருக்கிறார். இதோ இவருக்கு கூட கடவுளின் மீது இருந்த அந்த பற்றினால், அக்கறையினால் தன்னுடைய கன்னித்தன்மையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தபோது அவருடைய தாயார் அதற்கு தடையாக இருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். 10 ஆண்டுகள் குடும்பத்தில் போராட்டம். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய கற்பு நெறியை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்ட புனித லீமாரோஸ் அவர்கள் 10 ஆண்டுகளின் போராட்டத்திற்கு பிறகு இதற்காக தன்னுடைய முடிகளை எல்லாம் அவர் வெட்டி கொண்டிருக்கிறார். உடலில் எல்லாம் காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இறுதியில் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தூய வாழ்வு வாழ்ந்து தன்னுடைய கன்னித்தன்மையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இப்பேற்பட்ட பல சிந்தனைகளை சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிற நாம், நம் வாழ்க்கைக்கு எது தேவை, எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் தேர்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவனுக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் அருட்துணையை வேண்டி அவரின் நல்லாசிரியில் அவரின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித லீமாரோஸில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தனவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வேத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று
அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடைகளின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித லீமாரோஸின் எடுத்துக்காட்டால்
இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம்.